இன்றைக்கு எரிக்கப்படுகின்ற வரலாறு இஸ்லாத்துக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நமக்கு வேண்டுமாக இருந்தால் புதிதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் கடந்து வந்த பாதை இது புதிதல்ல என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய கடமை. நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் ஒரு ஜனாசா, இரண்டாவது ஜனாசா, மூன்றாவது ஜனாசா எரிக்கப்பட்ட போது துடித்து போனமே உறவுகளே. கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது, கல்புகள் உடைந்து போனது. ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் மரணிக்க கூடாது, முஸ்லிம்கள் மரணிக்க கூடாது, கொரோனாவினால் முஸ்லிம்கள் இறந்துவிடக் கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது 100 சொச்சம் ஜனாசாக்கள் எங்களை கடந்து சென்று விட்டது. அதே கவலையா, அதே கண்ணீரா, அதே பிரார்த்தனையா? மாறிவிட்டோமே தோழர்களே, மாறிவிட்டோமே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு பழக்கப்பட்டு விட்டது, பழகி போடும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் புரூஜ் 85வது அத்தியாயம், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது, கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, வல் யௌமில் மவ்ஊத் வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நாளின் மீது சத்தியமாக, வஷாஹிதின் வமஷ்ஹூத் சாட்சியாளர்களின் மீதும் சாட்சி சொல்லப்படுவதின் மீதும் சத்தியமாக, குத்திர அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த உஹ்தூத் என்று சொல்லுகின்ற கிடங்கு வாசிகள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத் பெரும் பெரும் கொள்ளைகளை கொண்டு அந்த கிடங்கை அவர்கள் மூட்டினார்கள். இதுஹும் அலைஹா குஊத் அதிலே அவர்கள் பார்த்து கொண்டு அந்த நெருப்பை மூட்டி அதிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் மூமின்களை அநியாயமாக கொண்டதற்கும் அந்த நெருப்பிலே போட்டு சுட்டரித்ததற்கும் அவர்களே சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். புகழுக்குரிய கண்ணியத்துக்குரிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை ஏற்ற ஒரே காரணத்துக்காக அந்த மூமின்களை நெருப்பிலே போட்டு பழித்தீர்த்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அன்று 1400 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்த மூமின்கள், உலகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் என்ன காரணத்துக்காக சுட்டரிக்கப்பட்டார்களோ அதே காரணம் இன்றும் தோழர்களே நடந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் அல்லாஹ்வை ஏற்றோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த பூமியிலே இருக்க பிடிக்கிறோம், இறுகி பிடிக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக அன்று தொட்டு இன்று வரைக்கும் நெருப்பில் எரிக்கப்படுகின்ற வரலாறு, உயிர்களோடு நெருப்பிலே சுடப்படுகின்ற வரலாறு, சடலங்கள் இன்றைக்கு எரிக்கப்படுகின்ற வரலாறு இஸ்லாத்துக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நமக்கு வேண்டுமாக இருந்தால் புதிதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் கடந்து வந்த பாதை இது புதிதல்ல என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய கடமை.